காலையில் கர்த்தரின் பட்சத்தில் இருப்பவன் யார்? கர்த்தரின் பட்சத்தில் இருப்பவன் யார் என்பதை குறித்து சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் செய்தியிலிருந்து சில காரியங்களை நான் கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கு வேத பகுதிகள் 2 யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து. மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்தில் இருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? இதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து, இது இன்னொரு சந்தர்ப்பம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலும் செய்வித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாக கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிவு செய்ய வேண்டும். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியர் தேவர்களை சேவிப்பீர்களோ, ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், அதிலே மாற்றம் இல்லை என்று சொன்னான். 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் பிரதி உத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார்.
கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். இன்றைக்கு செய்தி கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவன் யார்? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் என்னண்டா, மோசே தேவனால் அழைக்கப்பட்டு சீனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலைக்கு மேலே அவன் ஏறி போகிறான். ஆண்டவர் சொன்னார், வா, நான் உனக்கு இந்த ஜனங்களை நடத்துவதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை, கோட்பாடுகளை நான் உனக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். மோசே இஸ்ரவேலிலே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலர்களை அழைத்து வரும்போது ஏறக்குறைய 2 லட்சம் பேர் இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு சட்டம் இல்லை, அவர்களுக்கென்று வாழ்வதற்கு ஒரு நியதி இருக்கவில்லை. அவனவன் தன் மனதின்படியே அவன் நினைத்தபடி அவன் வாழ்ந்துட்டு போனான். இப்படிப்பட்ட சட்டம் இல்லாத, ஒழுங்கு இல்லாத ஒரு ஜனத்தை தான் ஆண்டவர் மோசேயை கொண்டு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வனாந்தரத்துக்குள்ளே வழி நடத்தி போகிறார். இப்போ ஆண்டவர் மோசே பார்க்கிறான், இந்த ஜனங்களை கட்டுப்படுத்தவே முடியாம இருக்கு. எவ்வளவுதான் சொன்னாலும் மண்டையில் ஏறுதில்லை. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பக்கம் இழுத்து கொண்டு இருக்கிறான். ஆகவே ஆண்டவர் அதை கண்டு மோசேட்ட சொன்னார், மலை மேலே ஏறி வா, இந்த ஜனங்களுக்குரிய வாழ்க்கை ஒழுங்குமுறைகளை நான் சட்டமான தரப்போறேன் என்று சொன்னார். மோசே சீனாய் மலையிலே தண்ணீரும் ஆகாரம் இல்லாமல் 90 நாட்கள் தேவனோடு சஞ்சரித்தான். அந்த 90 நாட்கள் தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது தேவனே அவருடைய கரத்தினால் 2 கற்பலைகளை உண்டாக்கி தமது விரலினாலே 10 கற்பனைகளை எழுதி அதை மோசேயின் கைகளிலே கொடுக்கிறார். இவ்விதமாக மோசே தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிற காலத்தில் 3 மாதமாகியும் மோசே வராததை கண்டு மலையின் அடிவாரத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் பொறுமை இழந்து அவர்கள் ஆரோனை பிடிச்சிட்டான். மோசையை காணல, 3 மாசம் பார்த்துட்டோம். மோசே ஒருவேளை மலையிலே செத்து போயிருப்பான். இப்ப நமக்கு ஒரு கடவுள் வேணும், ஒரு கடவுளை உண்டு பண்ணிட்டா என்று ஆரோனை போட்டு அழுத்தினார்கள். அப்பொழுது ஆரோன் சொன்னான், உங்களோட காதில் இருக்கிற பொன் பிள்ளைகள குமாரர்கள காதில் இருக்கிற பொண்ணெல்லாம் தாங்க என்று சொல்லி அவங்க கலட்டி கொடுத்தாங்க. அதை அவன் போட்டு உருக்கி ஒரு பொற்கண்டு குட்டியை செய்தான். இந்த ஜனங்கள் சொன்னார்கள், இந்த பொற்கண்டு குட்டி தான் எங்களை
எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு வந்தது. எவ்வளவு மூடத்தனமான மனுஷர் என்று பாருங்க. மனிதன் அப்படிதான். நல்லா தெரியும் ஆண்டவரே கண்காணாத தெய்வம், அவர் தம்மை பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் வெளிப்படுத்தி அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை அழிக்காதபடிக்கு அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்து வந்தார். இவ்வளவு மகத்தான செங்கடலை தேவன் பிளந்தார், வானத்து மன்னாவை கொடுத்தார், எல்லாம் தண்ணீர் கொடுத்தார். எல்லாமே அற்புதம் தான். இவ்வளவத்தையும் கண்ட ஜனம் இப்ப என்ன சொல்லுதண்டா, எங்களை பார்வோனின் பலத்த கரத்தில் இருந்து விடுதலையாக்கி வந்தது அந்த தெய்வம் அல்ல, இந்த பொற்கண்டு குட்டி தான். அவனே தான் கடவுளை உண்டாக்குறான். அவனே தண்ட தங்கத்தை பொண்ணை கொடுத்து கடவுளை உண்டாக்கிட்டு சொல்றான், இதுதான் எங்கட கடவுள். இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய நிலவரம். அவனே கடவுளை உருவாக்கிட்டு இதுதான் நம்மட கடவுள் என்று சொல்றான். எப்படி இருக்க, என்ன அந்த அளவுக்கு புத்தி மட்டு போயிட்டு பாருங்க. சரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பலிபீடத்தை கட்டி ஆரவாரம் பண்ணி அந்த இடத்துல பெரிய கொண்டாட்டம். மோசே இதை அறியாதிருந்தான், கர்த்தர் எல்லாம் அறிந்தார். மோசையோட சஞ்சரித்துக் கொண்டு இருந்த ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே உனக்கு தெரியுமா கீழே என்ன நடக்குதுண்டு? அவன் சொன்னான், இல்லையா. என்ன? இவர்கள் என்னை புறக்கணித்து அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி இதுதான் தெய்வம் என்று ஆராதிக்கிறாங்கன்னு சொன்னான். இவங்க எல்லாரையும் நான் அழித்து விட போகிறேன் என்று சொன்னார். இவன் சொன்னான், இல்லையா, வேணாம், அழிக்க வேணாம். இவன் தேவனிடத்தில் இருந்து தேவன் கோபப்பட்டு இருந்தார். தேவனுடைய கோபாக்கினை தம் ஜனத்தின் மேலே இறங்காதபடிக்கு இவன் மன்றாடுகிறான். ஆண்டவர் சொன்னார், எல்லாரையும் அழிச்சு நான் உன்னை வச்சு ஒரு சந்ததியை நான் உருவாக்குறேன் திரும்ப. இவன் சொன்ன, இல்லையா, அவங்களை அழிச்சா என்னையும் சேர்த்து அழிச்சிடும் சொன்னான். இப்போ மோசே தேவன் கொடுத்த 10 கற்பனைகளை கையிலே பிடித்தவனாய் இறங்கி வருகிறான். இறங்கி வரும்போது பார்க்கிறான், இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மெய் தெய்வமாம் தேவனை புறக்கணித்து தாங்களே உருவாக்கின ஒரு தெய்வத்தை கும்பிட்டு கொண்டிருக்கிறான். இவன் மலையில இருக்கும் போது இவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் தேவன் கோபித்தார். இவன் சொல்றான், கோபம் பண்ண வேணாம் ஆண்டவரே என்றான். இப்ப இவன் கண்ணால கண்டு காதால கேட்ட உடனே இவனுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தில் தேவன் அவருடைய கரத்தினால் விரலினால் எழுதின கற்பலைய அடித்து உடைக்கிறான். அவ்வளவு கோபம். இறங்கி வந்து ஆரோட்ட கேட்டா, என்னையா நீ செய்ற நீ வேலை? அப்பா சொன்னா, இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் உமக்கு தெரியும் தானே, நீர் வருகிறதை தாமதிக்கிறதை கண்டதினால என்னை போட்டு நெருக்கி கடவுள் ஒன்று செய்து தாண்டி சொல்லி நான் செஞ்சு கொடுத்துட்டேன்டா. அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்கிறார் மோசே மூலமா, கர்த்தருடைய பட்சத்திலே இருப்பவன் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவன் யார்? தேவனுடைய சத்தம் இன்றும் சபைக்கு அப்படியே வருகிறது. அநேகர் சபைக்குள்ள இருந்தாலும் கர்த்தருடைய பட்சத்திலே நீங்கள் இல்லை. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கண்டு ஒரு தெய்வத்தை உண்டாக்கினது போல இன்றைக்கு சபையில் இருக்கிற தேவனால் ரட்சிக்கப்பட்டு இதுவரைக்கும் இவ்வளவு அற்புதமாக வழிநடத்தப்பட்ட தேவ ஜனம் இன்றைக்கு தங்கள் தொழிலை தெய்வமாக கொண்டிருக்கிறது. தங்களுடைய சம்பாத்தியத்தை தெய்வமாக கொண்டிருக்கிறான்.
உங்களுடைய குடும்பத்தை தெய்வமாக கொண்டிருக்கிறாங்க. குடும்பம் விக்கிரகம், பிள்ளைகள் விக்கிரகம், பணம் விக்கிரகம். தேவனை சேவிக்கிறது இல்லை, அதெல்லாம் போயிட்டு சபைக்குள்ள தான் இருக்கிறாங்க. எகிப்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, விடுதலையாக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, பாளையத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த பாளையத்தில் தேவனுடைய மேகஸ்தம்பம் இருக்கு, அந்த பாளையத்தில் தேவனுடைய அக்கினி ஸ்தம்பம் இருக்கு. அப்படி இருக்கத்தக்கதா அவர்கள் நடுவில் விக்கிரகம். சபையில தான் இருக்கிறோம், தேவ பிரசன்னத்தில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு படிப்பு, பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஐஸ்வர்யம் இது இன்றைக்கு நமக்கு விக்கிரகமானபடினால், விக்கிரகம் என்னண்டா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை இன்னொன்றுக்கு கொடுப்பது தான் விக்கிரகம். தேவனுடையதை நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை எது என்னிடத்தில் இருந்து தான் பெற்றுக்கொள்கிறது அதுதான் விக்கிரகம். வரும் சுருவங்களையும் விக்கிரகங்களையும் நீங்க நினைச்சிட்டு போயிடக்கூடாது, அதுவும் தான். ஆனா அதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையில என்ன இருக்குண்டா இன்றைக்கு விக்கிரகமாக இருப்பது நாம் முன்ன சொன்ன காரியங்கள். இன்றைக்கு அவைகள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற மேன்மையான திட்டத்தையும் அழைப்பையும் நிறைவேற்றாதபடி தடுத்து கொண்டு இருக்கிறது. வேலை செய்யத்தான் வேணும், சம்பாதிக்கத்தான் வேணும், திருமணம் முடிக்கத்தான் வேணும், பிள்ளைகளை பெறத்தான் வேணும், பிள்ளைகள் நன்றாக படிக்கத்தான் வேணும், நீங்கள் நல்லா இருக்கணும், அதில் ஒரு பிழையும் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா வாழணும், அதான் எங்களோட ஜெபம். ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு ஜெபிப்பேன், ஆண்டவரே ஒரு குடும்பமும் தரித்திரத்தில் வாழக்கூடாது, ஒரு குடும்பமாகிலும் தரித்திரத்தில் வாழக்கூடாது, ஒரு குடும்பமாகிலும் குறைவில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற குடும்பங்கள், வருமானங்கள், எவருடைய வருமானமும் தடப்பட்டு போகக்கூடாது, பிசாசு திருடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் தெரியுமா, பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், எல்லாத்துலேயும் முன்னுக்கு நிற்கணும், அதுக்கு ஜெபிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுடைய ஜெபம், அதுதான் தேவனுடைய பிரியம். ஆனால் அதே நேரத்தில் தேவனுக்குரியதை தேவனுக்கு நீங்கள் கொடுக்கணும், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்கணும். இன்றைக்கு நீங்கள் சிலர் தேவனுக்கு கொடுத்ததை விட்டுட்டீங்க. இன்றைக்கு இப்போ உங்களோட வாழ்க்கையில் உபவாச ஜெபத்துக்கு வரல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுங்கான ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தியானம் இல்லை, ஆண்டவர் பேசும்போது அதுக்கு அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு இல்லை, அப்படியே விட்டுட்டீங்க. கடந்த வாரம் நாம் பேசினது போல தேவன் உங்களுக்கு கொடுக்காத இளைப்பாறுதலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எது அந்த இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறது? நீ எதை விக்கிரமாக்கி கொண்டு இருக்கிறாயோ அது உன்னை இளைப்பாற பண்ணிட்டு. ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த இளைப்பாறுதல், எழும்பி போ, இது நீ இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்ல, இது உன்னை நாசமாக்கும். இந்த இளைப்பாறுதல் உன்னை தீட்டுப்படுத்தும். போன கிழமை பார்த்தோமா இல்லையா? அருமையான தேவ பிள்ளையே, தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடு, அதுதான் வாழ்க்கையில நம்பர் 1. நீங்க நினைக்க கூடாது பாஸ்டர் மார் மட்டும்தான் ஊழியம் செய்றவங்க, முழு நேர ஊழியம் செய்றவங்க மட்டும்தான் ஜெபிக்கணும், எல்லாம் செய்யணும். இல்ல இல்ல, நீ ஒரு ஆசாரியன், நீ ஒரு ஊழியன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீங்க தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றாதபடி என்னத்தான் சொன்னாலும் ஒரு நாள் வருது, அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல கர்த்தருக்கு முன்னால நிற்க வேண்டும். இன்றைக்கு
சபையிலே அழைக்கப்பட்ட நீ எல்லாருமே, எல்லாரோட வாழ்க்கையில் அழைப்பு இருக்கு. என்ன ஊழியம் செய்றீங்க? என்ன ஊழியம் செய்றீங்க? நான் காணிக்க கொடுக்குறேன் பாஸ்டர், தசமா கொடுக்குறேன் பாஸ்டர். அது ஊழியம் கிடையாது, அது ஊழியம் இல்லை. யார் சொன்ன அது ஊழியம் உண்டு? அது ஊழியம் இல்லை. ஒரு விசுவாசியினிடத்தில் காணப்பட வேண்டிய சாதாரண மூன்று காரியங்கள். நீ தேவனை பின்பற்ற ஒரு பிள்ளையா இருந்தா, ஆண்டவர் சொன்னா நீ ஜெபிக்கும் போது, ஜெபிக்கிறது ஒரு சாதாரண விஷயம். ரெண்டாவது, நீ உபவாசிக்கும் போது, இயேசுவாமி சொன்னார் உபவாசம் பண்றது சர்வசாதாரணமான ஒரு காரியம். மூன்றாவது, நீ கொடுக்கும் போது, தர்மசகாயமா, காணிக்கையா, தசம பாகமா, இது சர்வசாதாரணம். இது ஊழியம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க இப்படி பணத்தை கொடுத்தா, காணிக்க கொடுத்தா இந்த லைஃப் செட்டில். யார் சொன்னதையா? யார் சொன்னதையா? ஆத்துமா ஆதாயப்படுத்திருக்கிறாயா? இன்றைக்கு நீங்க தேவன் அழைத்த அழைப்பில் நீங்க நிற்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், உங்களுடைய வாழ்க்கையிலே விக்கிரகம் இருக்கிறது. நீங்கள் விக்கிரகத்தை சேவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்க என்னத்தான் சொல்லி நீங்க உங்களை சமாளிச்சாலும், நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அந்த விக்கிரகங்களுடைய தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதுவா இருக்கலாம், பணமாய் இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். எது தேவனுடைய அழைப்பை உன் வாழ்க்கையில நிறைவேற்றாதபடி உன்னை தடுத்து நிறுத்துகிறதோ, அது உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற விக்கிரகம். அதுதான் பொற்கண்டு குட்டி. ஆண்டவர் பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? அவர் சொன்னார், கர்த்தரின் பட்சத்தில் இருப்பவன் யார்? இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், who is on my side? என் பட்சத்தில் இருக்கிறவன் யார்? இன்றைக்கு சபையில் இருக்கிற எல்லாருமே தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. நீங்க உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், என் பட்சத்தில் நீ இருக்கிறாயா? கணவன் மனைவிக்கு பதில் சொல்ல முடியாது, மனைவி கணவனுக்காக தேவனிடத்தில் பதில் சொல்ல முடியாது, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக பதில் சொல்ல முடியாது. தனித்தனியே கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், நீ என் பட்சத்தில் இருக்கிறியா இல்லையா? ஒன்று இருக்கணும், இல்லாட்டி இல்லை. இந்த நடு பவுண்டரி ரோட்டில் வாழையலாது. ஒன்று இது, இல்லாட்டி அது. யோசுவா 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா இஸ்ரவேல் மோசே எந்த இடத்துல விட்டானோ அந்த இடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வாக்களித்த கானான் தேசத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போய் விட்டான். இப்ப எல்லாருமே அங்க எல்லாம் முடிஞ்சு, எல்லாருக்கும் காணி, வீடு, அவங்க நடாத தோட்டம், வெட்டாத துறவு, கட்டாத வீடு, ரெடிமேடா தேசம் கொடுக்கப்பட்டுட்டு. இப்ப யோசுவா மரிக்கும் காலம் வந்து விட்டது. அவனுக்கு விளங்குது, நீண்ட காலம் இனி அவன் வாழ மாட்டான். ஆண்டவர் அவனை எடுக்க போறதே அவன் உணர்ந்தான். அதுதான் யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே வாசித்ததிலே ஜனங்களை அவன் அழைத்தான். ஜனங்களை அழைத்து அவன் சொன்னான், கேட்டா, நீங்க தேவனை சேவிக்கிறீங்களா இல்லையா? ரெண்டுல உண்டு. நீங்க தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளை என்கின்ற பட்டியலை தூக்கி எறி, அது இல்லை. இங்கே இருக்கிற விஷயம் என்னண்டா, நீ தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறாயா இல்லாட்டி உலகத்தின் பட்சத்தில் இருக்கிறாயா? அப்ப இவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல ஆண்டவர பட்சத்துல இருக்கிறோம். ஆஞ்சனா இல்ல, பொய் சொல்ல வேணாம். தேவன் இவ்வளவாக சொல்லி அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி பாலும் தேனும் ஓடுகிறதான இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, வெட்டாத துறவு, கட்டாத வீடு, நட்டாத தோட்டத்தை ரெடிமேடா கொடுத்து உங்களை ஐஸ்வர்யமானாக்கி இருக்கிறார். உங்களுக்கு என்ற ஒரு நாமம் இருக்கு, இஸ்ரவேல் என்று சொல்லி.
ஆனா இவ்வளவு இருந்தும் நீங்கள் விக்கிரகங்களை சேவிக்கிறவர்களாக இருக்கிறீர்களே. அவங்க சொன்னாங்க ஆனா ஆண்டவர் தான் நம்முடைய தெய்வம். இல்லை, ஒன்று சேவித்தால் தேவன் கர்த்தரை சேவி, அப்படி இல்லை நீ விக்கிரகத்தை சேவித்துட்டு போயிடலாம். அது மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான தீர்மானிக்க கொடுத்திருக்கிற ஒரு உரிமை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை பார்த்து சொன்னார், இந்த அற்கெல்லாம் நீங்க சாப்பிடலாம், ஆனா இங்க ஒரு மரம் இருக்கு, நன்மை தீமை அறிகிற கனி, விருட்சத்தின் கனி, அதை நீங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ற நாள்ல சாகவே சாவாய் அப்படி சொல்லிட்டு வேலி அடைச்சாரா? மனிதனுக்கு சுயாதீனம் கொடுத்தார். உனக்கு சட்டத்தை போட்டுட்டேன்னா, சட்டத்தை மீறினீண்டா நான் சொன்னது உனக்கு நடக்கும். தேவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை தான் மனிதன் செய்தான். அவர் சொன்ன மாதிரியே மனிதனை தேவன் சிருஷ்டித்த போது அவனுக்கு மரணத்தை சிருஷ்டிக்கல, தமது சாயலிலே மனிதனை சிருஷ்டித்தார் என்றால் தேவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. மனிதனுக்கு தொடக்கம் இருக்கு, மனிதனுக்கு முடிவு இருக்கல்ல. அவருடைய சாயலிலே மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனே மரணத்தை தெரிந்து கொண்டான். தேவனுடைய கோட்பாட்டை மீறினான், மரணத்தை புசித்தான். அதால தான் மனிக்குலத்துக்குள்ள மரணம் உண்டாயிற்று. ஆகவே யோசுவா கேட்டான், சொல்லு, தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தரை சேவிக்க போறீங்களா இல்லாட்டி இந்த தெய்வங்களை சேவிக்க போறீங்களா? நீ தீர்மானம் பண்ணு. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம். யோசுவா சொன்னான், எனக்கு உங்களை பற்றி தெரியாது, ஆனால் நானும் என் வீட்டாரும் உமையே சேவிப்போம், உமக்காய் வாழுவோம், உம் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், எனக்கு உங்களோட பாடு தெரியாதுன்னு சொன்னான். அந்த ஜனங்கள் சொன்னார்கள், இல்லை நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு தேவனுடைய பட்சத்திலே வாழ்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும் வரப்பிரசாதங்கள், திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய பட்சத்திலே வாழ்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வரப்பிரசாதம். இப்படி சொல்லும்போது நீங்கள் நினைக்கக்கூடாது, ஏதோ ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வந்து போகிறதுனால நீங்கள் தேவனுடைய பட்சம் என்று நீங்கள் நினச்சி விடக்கூடாது. தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடப்பார்கள். தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய வழிநடத்தலுக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட தங்களை அர்ப்பணிப்பார்கள். கேள்வி, நீங்க தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறீங்களா? அப்படி இருந்தா நான் சொன்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படணும். அது காணப்பட்டா நீங்க தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறீங்க. அது இல்லை, ஏதோ சர்ச்சுக்கு போறேன் வாரேன், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இருந்தா ஒரு காரியத்தை நல்லா இன்றைக்கு அறிஞ்சு கொள்ளணும், நீங்கள் தேவனுடைய பட்சத்திலே இல்லை. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஆக தேவனுடைய பட்சத்திலே இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வரப்பிரசாதங்கள் என்ன? முதலாவது 5 வரப்பிரசாதங்களை நான் காட்டுவேன் சீக்கிரமா. முதலாவது, எவர்கள் தேவனுடைய பட்சத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறார், அவர்களை போஷிக்கிறார். அவர்களை பாதுகாக்கிறார். எல்லாரும் இல்லை, நான் 2 வாரங்களுக்கு முன்னால பேசினேன். தேவன் பொதுவா
மனுக்குலத்துக்கு என்று அவருடைய ஆசீர்வாதம் உண்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற நல்லவனும் சரி தீயவனுக்கும் சரி அவர் மழையை கொடுக்கிறார். நீதிமானும் சரி துன்மார்க்கனுக்கும் சரி அவனுக்கு வெயிலை கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், உடுக்க உடை கொடுக்கிறார், தங்கியிருக்க இடம் கொடுக்கிறார். அது எல்லாருக்கும் சர்வசாதாரணம். ஆனால் எவர்கள் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறார்களோ இதை தாண்டி அசாத்தியமான காரியங்களை செய்து மனித கரங்களால் செய்ய முடியாததை உன் வாழ்க்கையிலே அவர் செய்து அற்புதங்களுக்கு மேல் அற்புதம் செய்து உன் கிரியைக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார். எல்லாருக்கும் பலன் கொடுக்கிறது இல்லை, கிரியை செய்கிறவனுக்கு மாத்திரம் பலன். ஆகவே முதலாவது கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவனுக்கு தேவனுடைய வரப்பிரசாதம் என்னண்டா, அவனை போஷிக்கிறார், அவனை பாதுகாக்கிறார். கீதம் 63:8 தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறான், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. எவர்கள் தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் தேவனை பற்றி பிடித்து கொண்டவர்கள் தான். நேற்றைய தினத்தில் நான் உபவாசத்தில் பேசி கொண்டிருந்தேன். இந்த சங்கீதம் 63 தாவீது மாளிகையிலேருந்து எழுதலை. அவன் சொல்றான், படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாமங்களில் தியானிக்கிறேன். அரண்மனையில் மாளிகையில இருந்து எழுதல்ல. சவுலுக்கு பயந்து பட்டணத்தில் வாழ முடியல, கிராமத்தில் வாழ முடியல, குகையிலே வாழ முடியல. உயிருக்கு பயந்து இப்பொழுது வனாந்திரத்துக்கு போயிட்டான். யூதேயா வனாந்திரம். அந்த யூதேயா வனாந்திரத்தில் ஒரு மரம் இல்லை, நிழலில் இழல் இல்லை, தண்ணீர் இல்லை. முதலாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் என்று கத்துறான். இன்றைக்கு தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் தங்களோட வாழ்க்கையில் நன்மை நடந்தாலும் சரி, நன்மை நடக்காட்டிலும் சரி, அவர்கள் எதிர்பார்த்தது கைகூடினாலும் சரி, கைகூடாம போனாலும் சரி, எதிர்பாராத பயங்கரமான சம்பவங்கள், இழப்புகள், நஷ்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவில மாற்றம் இல்லை. இன்றைக்கு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாம் நல்லா போனா அல்லேலூயா சோத்திரம். ஆனா ஒரு விபத்தில் மாட்டிட்டீங்களா, கள்ளம் வந்து வீட்டுக்குள்ள பூந்துட்டானா, தொழிலை இழந்து போயிட்டீங்களா, நஷ்டம் வந்துட்டா, இப்ப ஏன் நான் ஆண்டவரை தேடி தேடி போனேனே, ஆண்டவரை சேவிச்சேனே, என்ன பிரயோஜனம்? நான் சேர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் ஜபிக்க மாட்டேன், நான் கும்பிட மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். பார்த்தீங்களா? இதுதான் வித்தியாசம். தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை மாறும், ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறும், எனக்கு மாறும், உங்களுக்கு மாறும். காலநிலைகள் மாறுவது போல வாழ்க்கையின் காலங்கள் மாறும். வேதம் சொல்லுகிறது, கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், நாட்ட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், அழ ஒரு காலம், நகை சிரிக்க ஒரு காலம், எல்லாம் இருக்கு. பிறக்க ஒரு காலம், மரிக்க ஒரு காலம், சாக ஒரு காலம் என்று வேதத்தில் இருக்கு. இது தேவன் மனித குலத்துக்கு நியமித்த காலங்கள்.
அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இது சுழண்டு கொண்டே வரும். எவர்கள் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறார்களோ, இந்த காலங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில மாறினாலும் அவர்கள் தேவனோடு வச்சிருக்கிற உறவுல மாற்றம் வராது, ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா எவர்கள் தேவனுடைய பட்சத்தில் இல்லையோ, எவர்கள் இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களுக்கு ஒரு விக்கிரகமா மாறி இருக்குதோ, காலங்கள் மாறும்போது தேவனை பகைப்பார்கள், தேவனுக்கு எதிராக பேசுவார்கள், பலவிதமான காரியங்களை சொல்லுவாங்க. அது என்னத்தை காட்டுதென்றால், உண்மையாகவே நீ தேவனுடைய பட்சத்திலே இல்லை. ஆமா. சோ தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்களுக்கு அவருடைய வலது கரம் அவர்களை எப்பொழுதும் தாங்கும். தாங்கும் என்று சொல்லும்போது சத்துருக்கள் தொடாதபடி அது காத்து கொள்ளும். தாங்கும் என்று சொல்லும்போது உனக்கு தேவையானதை அப்பப்போ அவர் சந்திப்பார். யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி பிதாவோடு சம்பாஷிக்கும் போது சொல்றார், நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில், அவர்கள்னா சீஷர்கள், நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினால் காத்து கொண்டேன். இயேசு தம்மை பின்பற்றி வந்த ஜனங்களை காத்து கொண்டாராம். எவர்கள் தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறார்களோ தேவன் அவர்களை காத்து கொள்ளுகிறார். மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாக பலவிதமான ஆயுதங்களை உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்த நினைக்கிறாங்களா? அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய பட்சத்தில் இருந்தால், தேவனுடைய பக்கத்தில் நீ இருப்பாயே என்று சொன்னால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்கவே மாட்டாதபடிக்கு தேவன் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. சொன்னார் தொடர்ந்து, நீ எனக்கு தந்தவைகளை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போ. கேட்டின் மகன் பிசாச சொல்றார். பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்ய வந்த போது, என்னுடைய சார்பில் இருக்கிற என் பிள்ளைகளை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறதினால் தீமை இவர்களை அணுகாது. என்ன தீமையை இவன் செய்ய வந்தானோ அந்த தீமை அவன் மேலேயே வந்து சேருகிறது. நல்ல கையை தட்டி, அவர்கள் உனக்கு விரோதமா தோண்டின குழியிலே அவர்களை விழுவார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும், உனக்கு விரோதமாக செய்யப்படுகிற எந்த சூனியம் பழிக்காது. தெரியுமா? தேவனுடைய பட்சத்தில் இருந்தா பழிக்காது. நான் திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய பட்சத்திலே நீ இருந்தால், சேர்ச்சுக்கு வந்துட்டு போறத சொல்லலனா திரும்ப சொல்றேன், சேர்ச்சுக்கு வந்துட்டு போறது தேவ பட்சம் கிடையாது. உள்ளத்துல, வாழ்க்கையில, அறிக்கையில, விசுவாசத்துல நீ தேவனுடைய பட்சத்தில் வாழணும். ஆமா, கிரியை இல்லாத விசுவாசம் தண்ணில் தானே செத்து போனது. வாயால பேசி சரி வராது, கிரியையில காட்டணும். அவன் அவனுடைய கனியினால் அவன் விளங்குவானா இல்லையா? அப்ப இன்றைக்கு சபையே, தேவ பிள்ளைகளே, ஏன் நான் இப்படி பேசுறேன் தெரியுமா? சபையாக நாம் ஒரு வேறு ஜனமா இருக்கணும். ஆமென். வார்த்தையின்படி வாழணும். நாங்கள் கர்த்தர் பெரிய மகிமையான காரியங்களை செய்வாராக. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அதை நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எல்லாம் சொல்லுங்க.
சபை எல்லாருமே சொல்லலை. எல்லாம் சொல்லுங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறதுனால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப அவன் சொல்லுகிறதை கேளுங்க. இவ்வளத்தை சொல்லிட்டு அவன் சொல்ற தன் ஆவிக்குரிய மகன் தீமோத்தேயுக்கு, நான் அல்லேலூயா நான் அவரிடத்தில் இயேசுவின் இடத்திலே ஒப்பு கொடுத்ததை, அவர் கையில நான் என்னத்தை ஒப்பு கொடுத்தேனோ அவர் அந்த நாள் வரைக்கும், இந்த உலகத்தில் நான் வாழ்ற கடைசி நாள் வரைக்கும், நான் பரலோகம் போகிற கடைசி நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்றத கேளுங்க. நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தா, நீங்க உங்களுடைய பிள்ளைய பார்த்து, பிள்ளைய மகனை பார்த்து, மகளை ஒவ்வொரு நாள், ஆண்டவரே கையில் பிறந்த உடனே, அப்பா இந்த குழந்தைய நான் உமக்கே நான் திரும்பி தருகிறேன், உமக்கு தான்ப்பா, உமக்கு இஷ்டமானபடி எடுத்து பயன்படுத்தும். மகனை நான் தாரன், உமக்கு இஷ்டமானபடி பயன்படுத்தும். அதுதான் அதனுடைய அர்த்தம். நான் ஒரு காலம் நான் மரித்து போவேன். ஆனால் நான் மரித்து போகிறதோட தேவன் என்னோட வச்சிருக்கிற கான்ட்ராக்ட் முடிகிறது கிடையாது. நான் உயிரோடு இருக்கும்போது அவர கையில் என் பிள்ளைய ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என் மகனை ஒப்பு கொடுக்குறேன், என் மகளை ஒப்பு கொடுக்குறேன். கடைசி நாள் பரியந்தம் விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. கடைசி நாள் வரைக்கும் ஒரு குறைவு வந்துடக்கூடாது, கண் கலங்கக்கூடாது. ஆண்டவரே என்று சொல்லி உங்களோட கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்பப்போ இந்த மகனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ செய்யுங்கப்பா. நீங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறீங்க. இப்போ ஒரு நாள் வந்தது, நீங்கள் மரித்து போயிட்டீங்க. நீங்கள் மரித்து போனா போல ஆண்டவர் அந்த பிள்ளையை கைவிட்டுருவாரா? இல்லையா. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை கடைசி நாள் பரியந்தம் அதை காத்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அதில் பவர், அதுதான் அதில் வல்லமை. அவர் சார்பிலே இருக்கிறவர்களை அவர் பாதுகாக்கிறார். அவர் சார்பிலே இருக்கிறவருடைய தேவைகளை அவர் கவனிக்கிறார். சங்கீதம் 31:2, சங்கீதம் 31:2, உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவியும் ஆண்டவரே, நீர் எனக்கு பலத்த துருகம், எனக்கு அடைக்கலமான அரண். இது எல்லாருக்கும் இல்லை. திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய பட்சத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் துணையாயிருப்பார், அரணாயிருப்பார், அடைக்கலமாயிருப்பார், துருகமாயிருப்பார். எல்லாருக்கும் கிடையாது. அதான் இன்றைக்கு சபையில் இருக்கிற பலருக்கு யாரும் சூனியம் செஞ்சா வந்து பழிக்குது பாருங்க. ஏன் பழிக்குது? ஏன் சூனியம் பழிக்குது? ஏன் சூரியக்காரனை கண்டு நீங்க பயந்து ஓடுறீங்க? ஏன் தெரியுமா? நீ அவருடைய பட்சத்தில் இல்லை. அவன் செய்கிற சூனியம் உண்ட வாழ்க்கைக்குள்ள உட்பிரவேசிக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு வெடிப்பு இருக்கு. ஆமா, வெடிப்பு இருக்கு. தேவனுக்கு உன்ன பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கல, வெடிப்பு இருக்கு. அதால் அது வந்து அட்டாக் பண்ணுது. சபைக்குள்ள இருக்கிறீங்க, பிசாசினால் பாதிக்கப்படுறீங்க. விளங்கிக் கொள்ளுங்க அருமையான தேவ பிள்ளைகளே, விளங்கிக் கொள்ளுங்க. அவருடைய பட்சத்திலே காணப்படுகிறவர்களுக்கு இருக்கிற முதலாவது வரப்பிரசாதம், அவர் பாதுகாப்பார், அவர்களை போஷிப்பார். இரண்டாவது, வல்லமை கொடுப்பார், வல்லமையாய் இறங்கி வருவார். எவர்கள் ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் உன்னதத்தின் வல்லமையை கொடுக்கிறார். உலக வல்லமை இல்லை, சரீர பலன் அல்ல, உன்னதத்தின் வல்லமை. உலகத்தில் நாம் அடைய முடியாத வல்லமை. இந்த ஜனங்கள் எப்படி குணமாகிறார்கள்? அந்த உன்னதத்தின் வல்லமையினால் குணமடைகிறார்கள். எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ
தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா சொல்லலாம். திரும்ப சொல்லுகிறேன், இந்த வல்லமை எல்லா விசுவாசிகளுக்கும் இல்லை. எவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார்களோ அவங்களுக்குத்தான் தேவன் அவருடைய பலத்த வல்லமையினால அவர் பெரிய அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். விளங்குதா? ஏன் சபையில் இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்கிறார், உங்களுடைய தேவைகளை செய்கிறார், சந்திக்கிறார். ஏன் ஒரு சிலர் இடத்துல சந்திக்கிறது இல்லை? இதுதான் ரகசியம். கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் செய்வார். வல்லமை உன் வாழ்க்கையில் இறங்கும். அவருடைய பட்சத்தில் இல்லை, அவருடைய வல்லமை உன் மேலே இறங்க முடியாது. உன் குடும்பத்து மேலே இறங்க முடியாது. ஒரு தொழில் செய்கிற தொழில் மேலே இறங்க முடியாது. நீங்கள் நினைக்க வேணாம், பாஸ்டர்ட்ட வந்து ஜெபிக்கிறதுனால என் தொழில் இனிமேல் வாய்க்கும். இல்லை 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 இல்லை, நீ முதல் தேவ பட்சத்துக்கு இறங்கி வா, கர்த்தருடைய பட்சத்துக்கு திரும்பு. நீ தான் மனுஷன், நீ திரும்பணும். நீ திரும்பினா அவர் செய்வார். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் இல்லை, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்படின்னா ஆண்டவரை மாத்திரம் தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன், ஆண்டவருடைய பக்கத்திலே இருக்கிறவன், பட்சத்திலே இருக்கிறவன், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு தமிழ்ல சொல்லியிருக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. மூல மொழி பெயர்ப்பில், ஆங்கில மொழி பெயர்ப்பில் சொல்லியிருக்கு வல்லமை கொடுத்தார். வல்லமை கொடுத்தார். இயேசுவுக்கு என்ன வல்லமை? அந்த வல்லமை அவர் உனக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2:8 என்ன சொல்லப்படுகிறது? அச்சனா எருசலேமில் கூடி இருங்க, எங்கேயுமே பயிரக்கூடாது, எருசலேமில் கூடி இருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்களா? உன்னத பலத்தால் இடை கட்டப்படுவீர்கள். என்னாகமம் 23:21, 22, 23 வசனங்கள். இஸ்ரவேல், இந்த சம்பவத்தை சொல்லி நான் வாசிக்கிறேன். இந்த சம்பவத்தில் என்னண்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்தில் இருந்து வனாந்தரங்களுக்கு கூடாக வாக்களித்த பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறார். இப்ப இவர்கள் போன இடம் வந்து அமலேக்கியர்களுடைய எல்லைக்கூடாக இவங்க பாஸ் பண்ணி போறாங்க. அந்த தேசத்தினுடைய ராஜாவினுடைய பேர் பாராக். அந்த பாராக்குக்கு பயம் வந்துட்டு, எப்படி இருந்தாலும் இந்த ஜனங்களை அழிக்கணும். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? பின்மாற்றத்தில், ஒரு காலத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்து பின்மாற்றம் அடைந்து போன ஒரு தீர்க்கதரிசியை தேடி வெகு தூரம் அனுப்பப்பட்டு, அதிகாரிகள் அனுப்பி பிலேயாம் என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொள்கிறார்கள். சொன்னா, நான் உனக்கு தேவையான அளவு ஐஸ்வர்யம் தருவேன், தங்கம் தருவேன், செல்வாக்கு தருவேன், எல்லாம் தருவேன். நீ செய்ய வேண்டியது என்னண்டா, நம்மட தேசத்தில் கீழே பள்ளத்தாக்குல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. அவர்களோட யுத்தம் பண்ணி யாராலுமே மேற்கொள்ள முடியாது. ஆனா நீ தேவனுடைய மனுஷன் தானே, இவர்களை வந்து நீ சபித்தால் நாங்க போய் ஜெயிக்கலாம்னு சொன்னான். எல்லாம் கேட்கணும். அப்ப பிலேயாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிற, ஆண்டவரே, இவன் சொல்றான். ஆண்டவர் சொன்னா, போறல, எந்த ஜனங்களுக்கு எதிராக நீ பேச போற? பொட்டிரோண்ட கால நான். அப்ப இவன் சொன்னா, நான் வரல. பாராக் ராஜா விடல. 2ஆம் தரம் அனுப்புறான், 3ஆம் தரம் அனுப்புறான். 3ஆம் தரம் அந்த பணத்தின் மேல ஆசை வச்சு, ஐஸ்வர்யத்தின் மேல ஆசை வச்சு, ராஜாவினுடைய ராஜா எல்லாம் கூப்பிடுறார் என்று சொல்லி
தனக்கு எதிர்காலம் நல்லா போயிடும் என்று சொல்லி தேவனை மறுதலித்து தேவன் பட்சத்தில் இருக்கிறதை விட்டு விட்டு விக்கிரகங்களை சேவித்த ஒரு பாராக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு ராஜாவுக்காக போய் பலிபீடங்களை செய்து பலிகளை இட்டு தேவ ஜனங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்க வலிக்கிறோம், வாய திறக்கிறோம் சபிக்கிறதுக்கு. ஆனால் தேவனோ அவனுடைய வாய நாவை திருப்பி கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வைத்தான். பாராக் ராஜாக்கு பெரிய குழப்பம். இவ்வளவு பணம் கொடுத்து, இவ்வளவு அந்தஸ்து கொடுத்து, இவ்வளவு பெரிய ஒரு இடத்தை உனக்கு கொடுத்து உன்னை இங்க கூட்டி வந்தது அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கா? சபிக்கிறதுக்கெல்லாம் நான் உன்னை கொண்டு வர சொன்னேன். பிரியமானவர்கள, 2ஆம் தடவையும் 3ஆம் தடவையும் அதே போல நடந்தான். அவன் சொன்னான், நான் என்ன செய்யலாம்? என்ன ஆண்டவர் ஓவரூல் பண்றார், அவர்களை என்னால சபிக்க முடியாமல் இருக்கிறது. என்ன சொன்னார் சொல்லுங்க, என்ன சொன்னார்? என்னால் அவர்களை சபிக்கவே முடியாம இருக்கு, அவர்களுக்கு விரோதமா சூனியம் செய்யவே முடியாம இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி ஒருக்கா சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. ஒருக்கா சொல்லுங்க, உம்மோடு இருக்கும் வரைக்கும் எவரும் எனக்கு தீமை செய்ய இயலாதப்பா, செய்யாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரியந்தா நம்ம கசக தீரியந்த நமக்குரலபா ரத்தலா. கேளுங்க, பாராக் ராஜாக்கு கோபம் வந்துட்டு, என்னடா நீ செய்றா? அதுக்கு அவன் சொன்ன பதிலை கேளுக்கு வாசிக்கிறேன். நான் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம், வீட்டை போய் அதிகாரம் முழுதே வாசிங்க. இந்த ஒரு சில பகுதியை வாசிக்கிறேன். 21ஆம் வசனத்தில் இருந்து 23 வரை. அவர்களுடைய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் என்னால் அவங்களை சபிக்க முடியாது என்றால், ஏன் என்னால் அவங்களுக்கு தீமை செய்ய முடியாது என்றால், ஏன் என்னால் அவங்களுக்கு சூனியம் செய்ய முடியாமல் இருக்குது என்றால், காரணம் அவர்களுடைய தேவன் அவர்கள் நடுவிலே இருக்கிறார். நல்ல கையை தட்டி, எவர்கள் தேவன் பட்சத்தில் இருக்கிறாரோ அவர்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். ஓரியா சந்தன மக்கீரி அந்தனா, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாருமே அவங்களோட போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாது. எவராலும் அவர்களோட போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாது. 23ஆம் வசனம் சொல்றான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். ஹல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு சபையில் இருக்கிற கணக்கு பேர் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திர குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே மந்திரவாதிட்ட போகலையா? ஏன் இந்த வாக்கு தத்துவம் வீட்டில் போட்டிருந்தாலும் 1000 தடவை உச்சரித்தாலும் இது உங்களோட வாழ்க்கையில நிறைவேறாம இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ கத்தர்ற பட்சத்தில் இல்ல. சிலர் ஆண்டவரை பற்றி பெருசா பேரம் பேசுவாங்க, ஆச்சா பூச்சாண்டு. ஆனா மற்றவங்களை கண்டேன் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அவர்கள் தேவனுடைய பட்சத்தில் இல்லை. கவனமா இருக்கணும். முதலாவது மற்றவனை பற்றி கதைக்கிறதுக்கு முதல் நீ தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறாயா என்பதை ஆராய்ந்து பார். ஆமா, எவர்கள் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறார்களோ
தேவனே அவர்கள் நடுவிலே இருப்பார். அதனாலே அவருடைய பலன் வல்லமை அவர்களோட இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தா கர்த்தர் கொடுக்கிற வரப்பிரசாதம் என்ன? ஜெயத்தின் மேல ஜெயம் கொடுப்பார். சொல்லுங்க என்னவா? எங்களால் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது, ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிறவராலே தான் நாம் எப்பொழுதும் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரோட நீ இல்லையா, கர்த்தருடைய பட்சத்தில் நீ இல்லையா, உனக்கு தோல்விதான், உனக்கு தோல்வி. அதால தான் நீங்க தேவனோட இல்லைன்னு நல்லா தெரிஞ்சதுனால தான் நீங்க மனுஷனுக்கு பின்னால ஓடி போறீங்க. ஆமா, நீங்க மனுஷனுக்கு பின்னால உதவி கேட்டு போறதுக்கு காரணம் ஏன் தெரியுமா? உனக்கே தெரியும் நீ தேவனுடைய பட்சத்தில் இல்லை. ஆமா, போலீஸ்காரங்களுக்கு பின்னால, அதிகாரிகளுக்கு பின்னால, அவனுக்கு பின்னால, இவனுக்கு பின்னால எப்ப பார்த்தாலும் நீ திரிகிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா உனக்கு முழங்கால இருக்க தெரியாது. உனக்கு தெரியும் முழங்கால இருந்தாலும் ஒன்று நடக்காதுன்னு. ஏன்னா நீ தேவ பட்சத்தில் இல்லை. உனக்குள்ள நிறைய விக்கிரகங்கள் இருக்கிறது. அதுதான். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பட்சத்துக்கு நீங்க திரும்புங்க. ஆண்டவர் கேட்கிறார், யாரையும் பட்சத்தில் இருப்பா? இந்த சபையை பார்த்து கேட்கிறார். இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் என் பட்சமா இருக்கிறீங்க? இல்லை, எத்தனை பேர் சமுதாயத்தில் கதையை கேட்டு, அவன்ட கதையை கேட்டு, இவன்ட கதையை கேட்டு ஒரு ஒரு பொற்காண்டு குட்டியை செய்து விற்கிற இதுதான் நம்மளோட தெய்வம் என்று கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க? கேட்கிறார். சங்கீதம் 118 15 16 17 வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. யார் நீதிமான் தெரியுமா? கர்த்தரின் பட்சத்திலே நிற்பவன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஜெயத்தின் மேல ஜெயம் கொடுக்கும். வெற்றி அங்கதான் வருது. ஆண்டவருடைய பட்சத்திலே நீ வாழ்ந்தால் வெற்றியின் மேல வெற்றி. கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். துன்பங்கள் என்னது சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சேர்ந்து வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை. சொல்லுங்க, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவன் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவனுக்கு ஜெயத்தின் மேல வெற்றியின் மேல வெற்றி கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நாலாவது, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவனுக்கு கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பார். மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில பரிபூரண ஆனந்தம். இதுதான் இரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ஆனந்தத்தை உலகத்தில் நீங்க பெற முடியாது. உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நாளைக்கு தான். அது வரும், அது போயிடும். அருமையான தேவ பிள்ளையே, தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி
துன்பங்கள் வரலாம், இழப்பு வரலாம், நஷ்டம் வரலாம், எதிர்ப்பு வரலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்ப சூழ்நிலை மாறட்டும், காலங்கள் மாறட்டும், எப்பயுமே உங்களுடைய மனதில் ஒரு மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். எவர்களுடைய வாழ்க்கையில் மனதில் மகிழ்ச்சி இல்லையோ அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளும் திருப்தி என்பது வராது. அவன்ட கதையை கேட்டுட்டு தீர்மானம் எடுக்கிற, இவன்ட கதையை கேட்டுட்டு தீர்மானம் எடுக்கிற, இப்படியே ஒவ்வொரு ஆள்ட கதையை கேட்டுக்கிட்டேன்னா மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு கனடாக்கு போனவங்க படுற பாடு விளங்குதா? ஏன் இந்த மனுஷர்கள் என்ன இப்படி அடிபொடிப்பட்டு ஆலோசனைக்கு நிற்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ளத்தில் உண்மையான மகிழ்ச்சி என்றது இல்லை. எவ்வளவு சம்பாதி மகிழ்ச்சி இல்லை, எவ்வளவு காரியங்களை நீ வாழ்க்கையில் அடைந்தால் மகிழ்ச்சி என்றது கிடையாது. ஆமாம், வெரி சேட். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உண்மையான பரலோக மகிழ்ச்சி, ரட்சிப்பின் உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் இல்லாததால தான் எவ்வளவு உழைச்சும் உங்களுக்கு திருப்தி இல்லை, எவ்வளவு சாப்பிட்டும் திருப்தி இல்லை, எவ்வளவுதான் விதவிதமாக உடைய வாங்கி அலங்காரப்படுத்தினாலும் திருப்தி இல்லை, வாகனம் வேணா திருப்தி இல்லை, வீடு வேணா வளவு வேணா திருப்தி இல்லை. நான் சொல்றேன் ஏனண்டு இதுதான், எவனுடைய உள்ளத்தில் உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதோ அவன் கஞ்ச குடிச்சு குடிசையில இருந்தாலும் அவன் மிகுந்த மகிழ்ச்சியா நிறைவா இருப்பான். இன்றைக்கு அநேகர் பெரிய நல்ல செல்வந்தர்ல வாழ்றீங்க, பிச்சைக்காரன் போல காட்டி கொண்டாலும் இல்ல இல்ல இல்ல. ஒரு எடுத்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு காசு வருது, எவ்வளவு போகுது, எவ்வளவு அதெல்லாம் பார்த்தா தெரியும் எவ்வளவு செல்வந்தனா நீங்க இருக்கிறீங்க. ஆனா வாயை திறந்தா எப்ப பார்த்தாலும் இல்ல 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 இல்ல, காணாது இல்ல வேண்டும். என்னையா நான் சொல்றேன், இதுக்கு ரகசியம் என்னன்னு, நீங்க உலகத்துல எந்த பகுதிக்கு போனாலும் இதே காரியமா தான் இருக்கு. உங்களுக்கு காரணம் என்னண்டா, நீங்க இன்னும் உண்மையான மகிழ்ச்சிய, நிறைவ, சம்பூரணத்தை இன்னும் நீங்க காணல. அது எங்க இருக்குண்டா, கர்த்தருடைய பட்சத்தில் தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு 7 பொய்யா சொல்லுது, இயேசு பொய்யா சொல்றார். மத்தேயு 7 7 8 வசனத்தில் என்ன சொன்னார்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சொன்னாரா இல்லையா? ஆனா உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னண்டா, நீ கேட்கிற இல்ல, நீ தட்டுற இல்ல, நீ தேடுறது இல்ல. அவள் தேடாட்டி எங்க காண போகிறா, தட்டாட்டி எங்க திறக்க போகுது, கேட்காட்டி எங்க பெற்றுக்கொள்ள போகிறாய்? ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான், அப்படா கேட்காதவன் எவனும் பெற்றுக்கொள்வது இல்லை. தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடாதவன் கண்டடைவதே இல்லை. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தட்டாதவனுக்கு திறக்கவே மாட்டாது. அவ்வளவுதான், சிம்பிள். தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் தேடிக்கொண்டு இருப்பார்கள், கேட்டுக்கொண்டு இருப்பார்கள், தட்டிக்கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர்கள் கேட்கிறதை பெறுகிறார்கள், தட்டுகிறதை திறக்கிறார்கள், தேடுகிறதை கண்டடைகிறார்கள். 5வது, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற 5வது வரப்பிரசாதம் ஞானம் கொடுக்கிறார். ஞானம், அந்த ஞானமே போதும் உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற. அந்த ஞானமே போதும் உன்னை சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் உன்னை நிறுத்த. அந்த ஞானமே போதும் எல்லா ஜனங்களும் உன்னை மெச்சி பாட. இதுக்கு மேல வேணுமா ஏதும்? பணத்தினால் சாதிக்க முடியாததை, உன் சரீர பலத்தினால் சாதிக்க முடியாததை கதர்ல உட்கார்ந்து கொண்டு ஞானம் சாதிக்கும். ஆமா, ஞானம் சாதிக்கும். தேவனுடைய பட்சத்திலே எவர்கள் இருக்கிறார்களோ
தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற அடுத்த வரப்பிரசாதம் ஞானம். 2 விதமான ஞானம் இருக்கு. யாக்கோபின் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தா தெரியும். ஒன்று உலக ஞானம். அந்த உலக ஞானத்தில் எரிச்சல், பொறாம, வாக்குவாதம், சண்டை அதெல்லாம் இருக்கு. அது உலகத்தின் ஞானம். அது பேய்த்தனம் உண்டு அவன் சொல்றான். இன்னொரு ஞானம் இருக்கு. அது பரத்திலே இருந்து வருகிற ஞானம். அது சுத்தமான ஞானம், சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு ஞானம், போட்டி பொறாமை இல்லாத ஒரு ஞானம். இந்த ஞானத்தை பற்றி தான் நான் இப்ப பேசுறேன். தானியேல் 1 அதிகாரம் 8 வசனத்துக்கு வந்தீங்கன்னா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இந்த பிள்ளையான் இந்த வாலிபர்களை அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்ப இருக்கிற ஈராக் தேசத்துக்கு. நேபுகாத்நேசர் மன்னர் சொன்னார், இவர்கள் எல்லாம் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருக்கிறபடினால் இவர்களை நாங்க எங்களோட அரண்மனையில் வச்சு பயன்படுத்துவோம். ஓகே, இஸ்ரவேலர்கள் விசேஷித்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களை அரண்மனையிலேயே ஒரு செக்ஷன்ல வச்சு நல்லா இறைச்சியா, மீனா, ராளா, நண்டா, மரக்கறியா, அதா இதா எல்லா சாப்பாடு தேவையான அளவுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டான். முதலாம் நாள் அந்த சாப்பாட்டு மேசைக்கு வந்தால், அந்த சாப்பாட்டு மேசையில பலவிதமான இறைச்சி, மீன், எல்லா ஆகாரங்களும் இருக்கு. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இன்னும் சில வாலிபர்கள் அவர்கள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார்களாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தின இந்த சாப்பாடு நேபுகாத் நேசார் ராஜாக்கு கொடுக்கிற சாப்பாடு, வேற யாருக்கும் இல்லை. அவ்வளவு நம்பர் 1 சாப்பாடு. விளங்கிட்டா? ராஜாக்கு கொடுக்கிற சாப்பாடு இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்மட வேண்டாம் பரவாதி, ஒன்றுமே யோசிக்கிறல. கத்தருக்கு சோத்திரம், கத்தருக்கு சோத்திரம், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் தந்தார் என்று போட்டு வைத்த இந்த மாட்டுக்கு எழுப்பி எடுத்துட்டு நாங்கள் ஐஸ்வர்யமாக இருக்கிறோம். ஐஸ்வர்யமாக இதுக்குள்ள டயபிட்டிஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, அதுக்குள்ள கஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, அதுக்குள்ள கடைசியாக கேன்சரும் இருக்குது. வைத்த வளர்க்கிறதா ஐஸ்வர்யம்? ஹலோ, அவன் சொன்னா, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று நான் சொல்றேன். ஏனண்டு ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் முழுவதும் முதலாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. விளங்கிட்டா? இறைச்சி வகைகளாக இருக்கட்டும், மீன் வகைகளாக இருக்கட்டும், சாப்பாடு எது இருந்தாலும் சரி, அது முழுவதும் அங்கத்தை அப்பத்தை வழக்கம் என்னண்டா அவர்களுடைய தெய்வங்களுக்கு அதை படைப்பார்கள், பிரதிஷ்டை பண்ணுறது. அதுக்கு பிறகுதான் அதைத்தான் கொண்டு வந்து எல்லாரும் சாப்பிட்றது. ஆண்டவர கடவுள், அவங்களோட கடவுள்ட ஆசீர்வாதம். இவன் என்ன தெரியுமா சொன்னான்? நோவே நோவே. யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் அந்நிய தேவர்களுக்கு படைக்கப்பட்டதை வாயில எடுக்கவே மாட்டேன். ஆனா இவன் அடிமையாச்சுதே. அடிமையா இருக்கும்போது ஐயா எப்படி ஐயா நாங்க போயிட்டு எதையும் டிமாண்ட் பண்ணலாமா, வேண்டாம் என்று சொல்லலாமா? முடியாதே. தானியேல் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்களுக்கு அதிகாரியாக போட்ட மனுஷன்ட்ட மெதுவா போறாங்க. சார், நீங்க கோவி காட்டி ஒன்று கேட்கலாமா சார்? ஒன் தம்பி என்ன இல்லை, மச்சம் வேணாம், இந்த கடலை பருப்பு இருக்கே அது மட்டும் போதும். தம்பி அப்படியெல்லாம் ஏலாது. ராஜா சொல்லிக்கிற உங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு கொடுக்கணுமா, 10 நாளையால உங்களை கொண்டு போய் அவருக்கு முன்னால நாங்க நிறுத்தணும். நீங்க மெலிஞ்சு போய் இருந்தா எந்த கழுத்து போயிரும் தம்பி.
எனக்கு விளங்குது. தானியே சொல்கிறேன், எனக்கு விளங்குது. பட் என்னண்டா, நீங்கள் வேணுமெண்டா 10 நாளைக்கு எங்களை டெஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு திராட்சை ரசம் வேணாம், இந்த ராஜாக்கு கொடுக்குற சாப்பாடு ஒன்றும் வேணாம், இந்த எங்களுக்கு கொஞ்சம் கடலை பருப்பு மட்டும் போதும். ஏன்னா 3 நேரமா. ஆமாம், இவன்ட மனசில் என்ன இருக்கு? ஆண்டவரே, இந்த ராஜாவின் அந்நிய தேவர்களுக்கு படைக்கப்பட்ட இந்த ஆகாரத்தினால் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்ப்பா. நான் உம்முடைய பட்சத்தில் இருக்கிறவன், நான் அதை மறுதலிக்க முடியாது. அந்த வைராக்கியத்தோட தேவனே உதவி செய்யும் என்று சொல்லி அவன்கிட்ட போய் கதைக்கும் போது சொன்னான், தம்பி சரி உன்னை நான் நம்புறேன், 10 நாள்ல நீ மெலிஞ்சி கிழிஞ்சி போன, உண்ட முகத்தில் கொஞ்சம் சோர்வு வந்துச்சு, தோல் கொஞ்சம் சுருங்கிச்சு, கொஞ்சம் கருப்பாயிட்டீண்டா தம்பி, அதுக்கு பிறகு நான் தர்ற சாப்பாடு தான் நீ சாப்பிடணும். எஸ், அவன் ஏற்றுக்கொண்டான். ஆகவே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலேயே வேண்டிக் கொண்டான். அவன் விண்ணப்பத்தை அவன் கேட்டான். இப்ப வாங்க 17வது வசனம். அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற வரப்பிரசாதம் ஞானம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும், நல்லா கேளுங்க, ஹலோ, சகல எழுத்திலும். தமிழ் வருது இல்லையா, இங்கிலீஷ் வருது இல்லையா, சிங்களம் மொழி வருது இல்லையா, கணக்கு வருது இல்லையா, அதுதான் மிகவும் கஷ்டமான பாடம் என்று நிறைய பிள்ளைகள் சொல்லலாம். விஞ்ஞானம், பிசிக்ஸ். நான் சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு நீங்க பெற்றோர், நீங்க குண்டடிச்சிருக்கலாம், கணக்கில் குண்டடிச்சிருக்கலாம், கணக்கு பார்த்தும் குண்டடிச்சிருக்கலாம், அதை விடுவோம். ஆனால் உங்களோட பிள்ளைகள் சிறப்பாக அவங்களோட படிப்பு காலங்களில் வரணுமெண்டா ஒரு காரியம், ரகசியம் சொல்லித்தாரேன். இந்த இலங்கையில் இருக்கிற நம்பர் 1, இலங்கை முழுவதிலும் இருக்கிற நம்பர் 1 சைக்காலஜிக்கல் மானசீக வைத்தியர் ஷெகான் வில்லியம்ஸ். யார் தெரியுமா அந்த தம்பி? அவன்தான் நம்முடைய சியோன் சபையில் சிறு பிராயத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவன். ஒரு டியூஷன் கிளாஸுக்கு போகல, ஒரு வீட்டு கூட்டம், உபவாச ஜெபம், ஆராதனை தவறல்ல, ஓய்வு நாட்பாடசாலை தவறல்ல, வளர்ந்து வரும்போது வாலிபர் ஐக்கியம் தவறல்ல, ஒரு நாள் தவறில்லை, ஒரு நாள் ஆகிலும் ஒரு டியூஷனுக்கு போனதில்லை. எல்லாரும் அவனை எதிர்த்தார்கள், ஏசினார்கள், திட்டினார்கள். ஓ லெவல் ஒரே தரத்தில் பாஸ் பண்ணா, ஏ லெவல் ஒரே தரத்தில் பாஸ் பண்ணா, யூனிவர்சிட்டி ஒரே தரத்தில் பாஸ் பண்ணா, டாப் கிளாஸ்ல. இன்றைக்கு இலங்கையில் நம்பர் 1. ஆண்டி ஜெயந்தி வில்லியம்ஸ், அவங்களுடைய மகன் ஷெகான் வில்லியம்ஸ், பெரிய டாக்டர் அவன். நல்லா கேளுங்க, எங்க இருந்து இந்த ஞானம் வந்தது? சிறந்த மாஸ்டர் மேட்ட போய் படிக்கிறதுனால இல்லை, ஆன்லைனில் ஜூமில் படிக்கிறதுனால இல்லை. உனக்கு ஞானம் வேணுமா? கர்த்தருடைய சார்பிலே நீ இருந்தால், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி, நீ ஆண்டவருக்காக தானியேலை போல அவர் கர்த்தருடைய சார்பிலே அந்நிய தேசத்திலும் அடிமையான ஒரு நிலைமையிலும் இருக்கும் போதும், நான் வாழ்ந்தாலும் நான் செத்தாலும் என்னுடைய ஆண்டவரே அல்லாமல் வேறு எந்த ஒரு தெய்வத்தை நான் சேவிக்க மாட்டேன் என்கின்ற மிகுந்த வைராக்கியமாக நீ இருப்பாய் என்று சொன்னாள். ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற பதில் என்ன? இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும்
10 மடங்கு சமாத்தியத்தை கொடுத்தார். 10 மடங்கு ஞானம், 10 மடங்கு அறிவு, 10 மடங்கு சமாத்தியம். 10 மடங்கு ஐயா மனிதனால் கூடி முடியாது, தேவனால் தான் முடியும். இன்றைக்கு நீங்க மனுஷர் கொடுக்கிற, உலகம் கொடுக்கிற பிரஷருக்காக தேவனையே உதறி தள்ளிட்டு உலக ஞானத்துக்கு பின்னால போறீங்களா? கர்த்தருடைய பட்சத்தில் இருந்து பார், உன்னை உயர்த்துவார், அணர்ந்த ஞானத்தை கொடுப்பார். கடைசியாக 6வது, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? வாழ்க்கைய எல்லைகளை சுற்றிலும், நல்ல கேளுங்க, உன் வாழ்க்கை எல்லைகளை சுற்றிலும் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். சில ஆக்களை பார்த்தா எப்பத்தான் பார்த்தாலும் சண்டை தான். சும்மா நீங்கள் அமைதியாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனும் சும்மா விட மாட்டான், முன் வீட்டுக்காரனும் விட மாட்டான், சொந்தக்காரனும் விட மாட்டான், சகோதரங்களும் விடாது. எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் உங்களை குழப்பிக்கொண்டே, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே, உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே, உங்களுக்கு எதிராக தீமையை செய்து கொண்டே இருக்கிறாங்களா? வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லையா? நான் சொல்லுகிறேன், நீ தேவனுடைய பட்சத்துக்கு திரும்பி பா. வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வரும். சுற்றுப்புறம் முழுவதும் தேவன் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். நீ அமைதியாய் வாசம் பண்ணுவாய். சிலாக்களுக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. அப்பா அங்க ஒரு பூதம் இருக்க. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சண்டைக்கார மனைவியோட வாழ்றதை பார்க்கிலும் வீட்டு குசினிக்கு மேலே சிமினியில் இருக்கிறது மேன்மையாம். நீதிமொழிகள் வாட்சி பாருங்க. ஆமாம், பெரிய ஸ்டைலாக உடுத்துட்டு வருவாங்க. இங்கே வீட்டை போய் பார்க்கணும், அப்படி தூக்கி போட்டாங்கண்டா அப்போ தான் இருக்கு அவங்களோட விளையாட்டு. இப்போ பூனைக்குட்டி போல இருக்கிறாங்க. ஹலோ, ஆமாம், நீங்கள் பெரிய பூனைக்குட்டி போல சேச்சுக்கு வந்தா, வீட்டுக்கு போனால் புலிக்குட்டி. இங்க வந்தா ஆராதனை உமக்கு ஆராதனை. வீட்டை போனா ஜோடி அடிப்பன் தேங்காயில மண்டையில் ஆணம் பறக்க. அப்ப இந்த புருஷன் மேல் உங்களோட இருக்காம வெளிநாட்டுக்கு ஏன் போறாண்டு விளங்குதா? கட்டாரு டக்காரண்டு கட்டாருக்கு போறதுக்காக இதுதான். அவளோட இருக்கையில் அது பாஸ்டர். கொஞ்சம் பேருக்கு வயது மடத்தில் நான் செட் பண்ணிக்கிறேன் 2-3 கட்டில். வெளிநாட்டுக்கு போய் எத்தனையோ வருஷம் ஆயிட்டு பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் முடிக்கிற வயசு. இப்போ வேறு வேறு கல்லுகள்லாம் கொட்டு, தலைமரெல்லாம் கொட்டி. நீங்கள் யாரு பாஸ்டர்? ஊழியம் செய்ய வேணாம் தம்பியை, ஊழியம் வயது மடத்துக்கு போ, அங்கே போய் புள்ளி கொத்தி அங்கேயே இருந்துரு, வீட்டை வந்துடாத, சேர்ச்சுக்கு வந்துடாத. இல்லை பாஸ்டர், வீட்டை இருக்க இல்லாது தானே பாஸ்டர். அப்போ இப்போ இருக்கலாமா? இல்லை, இப்போ அவைக்கு கதைக்க இல்லாது, பல்லெல்லாம் கொட்டிட்டு. முதல்ல போல் கையை தூக்கி 9 அடியால் அடிக்க இல்லாது, அவட கைகையெல்லாம் பிடிச்சிருக்கு, இப்போ இருக்கு. அதோடையாக தைரியமாக இருக்கலாம். இதுதான் இன்றைக்கு குடும்பங்களில் நடக்கிற விளையாட்டு. நிம்மதி இல்லை குடும்பத்தில். மூஞ்சியை பார்க்க பயமாக இருக்கு. புருஷன்மார் பொஞ்சாதின முகம் பார்க்கறல, பார்ப்பான் அப்படி ஒரு பார்வை. அதோட அவரை மெதுவாக வாசலால் போயிடுவேன். எனக்கு இது வேணும். அப்புறம் பார்த்தா நாம் போகிற நேரம் பார்த்தா பார்க்கல, தனியே இருந்துட்டு இருப்பார் வானத்தை பார்த்துட்டு. என்ன பிரதர் இங்கே? இல்லை, சும்மா ஜபிக்க வந்தனா. நீ ஜபிக்கையா வந்த? நீங்க அந்த காகம் எல்லாம் இருட்டானது பிறகு கரைஞ்சி போகிறது போல் வீட்டுக்கு போகிறது. கடைசியாக அப்படியே மெதுவாக பதுங்கி போயிட்டு அப்படியே இளைப்பாறுதல் இல்லை. சுற்றுப்புறத்திலும் இளைப்பாறுதலை யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்றால், எவர்கள் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு
வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறுதல் மெய்யான இளைப்பாறுதல். ஆதியாகமம் 24:1, ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களினால், நான் கணக்கெழுங்க, சகல காரியங்களினாலும், சகல காரியங்களினாலும், முதிர் வயது சாக போறான், ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களினாலும் ஆசீர்வதித்தார். சகல காரியங்களினால். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அலைச்சல் ஏன்? அது இல்லை, இது இல்லை, இது குறைவு, அது இல்லை, அதுக்காகத்தான் நீங்க அலையுறீங்க. அதால தான் நிம்மதி இல்லை. மற்ற நாட்களை விட சம்பளம் எடுக்கிற நாட்கள் தான் அநேகருக்கு கூட துக்கம் வாருது. அங்க எடுக்க இங்க முடிஞ்சு. என்னத்துக்கு தான் இந்த சம்பளம் வந்துச்சோ தெரியாது. சம்பளம் வராமல் இருந்தால் சந்தோஷமா இருந்தோம், அது உண்மை. சிலருடைய வாழ்க்கையில் சம்பளம் கைக்கு வர பேங்க்குக்கு தானே போற, அங்கே போய் அடுத்த நிமிஷம் அந்த லோன், இந்த லோன், அந்த டேக்ஸ், இந்த டேக்ஸ் எல்லாம் போச்சு. பிச்சைக்காரனுக்கு கொடுக்குற ஒரு பிச்சை சம்பளம் போல தான் சம்பளம் வருது இப்போ கைக்கு. மனசெல்லாம் உடைஞ்சு போயிட்டு, இதுக்கு தானே தம்பி சொன்னனே லோன் எடுக்காத கேட்டியா? கேட்கலையே. கடன் எடுக்காதன்னு சொன்னனே, கேட்கலையா? வரவுக்கு ஏற்ற செலவோட வாழ்ந்துக்கோன்னு சொன்னனே, கேட்கலையா நீ? இப்போ சம்பளம் வர்ற நாள் பார்த்தா கூட டென்ஷன் ஆறுது. இளைப்பாறுதல் இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, இது எல்லாத்துக்கும் முடிவு தேவனிடத்துல தான் இருக்கு. இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. லீடர்ஸ் வாங்க, இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உடைய பட்சத்தில் இருப்பவன் யார்? யாரையுமே தேவன் பலாத்காரப்படுத்தி தன் பட்சத்திலே கொண்டு சேர்க்கிறவர் அல்ல. ஆனால் எவர்கள் அவர் பட்சத்திலே வந்து சேர்கிறார்களோ அவர்களுக்கு இதை பார்க்கிலுமே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒரு 6 ஆசீர்வாதம் தான் உங்களோட பேசியிருக்கிறேன். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எல்லாரையும் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். Glory Shakarabaralandana katira நீ நம்ப பண்ணின ரிகதக சதனமக சதனமா நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. என்னை மறவாமல் நிறைப்பவரே ஏசையா நிறைவேற்றி. இந்த காலையில் ஆண்டவர், நான் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஆராதனை முடிக்க போறேன். இந்த காலையில் தேவனுடைய சத்தம் இதுதான். சீயோனே, இதுதான் கர்த்தருடைய சத்தம். அவர் உன்னிடத்தை பார்த்து என்னத்தை பார்த்து அவர் கேட்கிறது, யார் எவர் என் பட்சத்தில் இருக்கிறான்? ஆண்டவரே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சீக்கிரம் முன்னுக்கு வாங்க. we want to bless you. நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். அவர் பட்சத்தில் இருந்தா, நான் இன்றைக்கு பேசின 6 வரப்பிரசாதங்கள் தானா உங்களோட வாழ்க்கையில் வந்து சேரும். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து
என்னை மறுவாமல். ஜெபிக்க தொடங்குறீங்களா? அநேகர் வராங்க, நிறைய பேர் வராங்க. ஜெபிங்க ஜெபிங்க. ஓ, என்னை மறுவாமல் நினைப்பவரே, சொல்லதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொல்லதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு மறுவாமல் நினைப்பவரே. சொல்லுங்க. இயேசுவே, தகப்பனே, ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட விசேஷமாய் கர்த்தருடைய பட்சத்திலே இருக்கிறவர்கள் மேலாக இன்றும் எப்பொழுதும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வந்ததுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர்,